இலங்கையின் கிழக்கு கடற்கரையை நோக்கி நகரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள யாழ் போதனா வைத்தியசாலை. சத்தியமூர்த்தி வெளியிட்ட அறிவிப்பு. காபோதா உயர்தர பரீட்சை பிற்போடப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவிப்பு. அனுர அரசுக்கு எதிராக முன்னாள் அரசியல்வாதிகள் சதித்திட்டம். மோசமாகியுள்ள வானிலை, அதிகரிக்கும் உயிரிழப்புகள். வங்காள விரிகுடாவில் கடந்த 23ஆம் திகதி உருவாகிய காற்றழுத்த தாழ்வு நிலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகியுள்ளதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் தலைவர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், தாளமுகமானது முல்லைத்தீவிலிருந்து கிழக்கு வடகிழக்கு திசையில் 215 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகின்றது. இதன் நகரும் வேகம் மிக மிக குறைவாகவே உள்ளதுடன் இன்று காலையில் இருந்து மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கின்றது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வானிலை ரீதியாக தற்பொழுது ஒருவித அமைதி நிலவுகின்றது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகர்வு வேகத்தை கணக்கிட்டால் இந்த அமைதி நிலையற்றது. குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று இடையிடையே சற்று கனமழை கிடைக்கும். இந்த மழை இடைவெளி பல இடங்களில் வெள்ள நீர் வடிந்து கடலை சென்றடைவதற்கு வாய்ப்பான காலமாக காணப்படும். ஆனால் நாளை மற்றும் நாளை மறுதினமும் வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைக்கும் வாய்ப்பு காணப்படுகின்றது. தற்பொழுது வடக்கு மாகாணத்தின் காற்றின் வேகம் சற்று அதிகரித்துள்ளது. இது எதிர்வரும் 30ஆம் திகதி வரை தொடரும். இன்று காலை நிலவரப்படி பல குளங்களின் நீர் கொள்ளளவு மிக உச்சநிலையை எட்டியுள்ளது. எனவே அக்குளங்களின் கீழுள்ள மக்கள் அவதானமாக இருப்பது அவசியம் என்றும் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வெள்ளப்பெருக்கு காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ள நிலையில் எவ்வித பாதிப்புகளையும் பொருட்படுத்தாமல் பல ஊழியர்கள் சேவையில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். அனர்த்தம் தொடர்பாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் நிலைமைகள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தொடர்ந்தும் மழை பெய்து கொண்டிருப்பதால் சாதாரண வைத்திய சேவைகளை வழங்குவதில் சிக்கல்கள் இருக்கக்கூடும் என அறிவித்திருந்தோம். இருப்பினும் பெரும்பாலான ஊழியர்கள் மக்களுக்கான சேவைகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கடமைக்கு வந்துள்ளார்கள். ஆகையால் அனைத்து சேவைகளும் வழமை போல் நடைபெறுகின்றன. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் சில விடுதிகளுக்கும் வெள்ளம் புகுந்துள்ளது. அந்த வெள்ளத்தை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றோம். அனர்த்தம் காரணமாக விபத்துகளால் பாதிக்கப்பட்ட அல்லது தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இனிமேல் தான் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரதான சத்திர சிகிச்சை கூடத்தில் 8 சத்திர சிகிச்சை பிரிவுகள் உள்ளன. அந்த அனைத்து பிரிவுகளும் வழமை போல சத்திர சிகிச்சைகள் இடம்பெறுகின்றன. எனவே மக்கள் வழமை போல சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் யுத்த காலத்தில் இடம்பெயர்ந்த முஸ்லிம் மக்களை அடிப்படையாக வைத்து அரபு நாடுகளில் பெருமளவிலான நிதிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீன் திரட்டியுள்ளதாக சமூக செயற்பாட்டாளர் ராஷித் முகமது பாசிர்கானினால் பகிரங்க குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷவிற்கும் ரிசாட் பதியுதீனுக்கும் ஏற்பட்ட நட்புறவே நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு ஊழல் முறைகேடுகளுக்கு காரணம் எனவும் பாசிர்கானால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ரிசாட் பதியுதீன் மீது நிதி முறைகேடு தொடர்பான குற்றச்சாட்டை பாசிர்கான் தொடுத்திருந்தார். இது தொடர்பில் மேலும் சில ஆவணங்களை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்க வருகை தந்தபோதே அவர் மேற்கண்ட விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மட்டக்களப்பு காரைதீவு போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட மாவடிப்பள்ளி சின்னப்பாலம் அருகில் உளவு இயந்திரம் ஒன்று வெள்ளத்தில் சிக்கியதில் காணாமல் போயிருந்த 6 பேர் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக இத்தேடுதலில் மேலதிகமாக இராணுவம், விசேட அதிரடிப்படை, போலீசார் பங்கேற்றுள்ளதுடன் தன்னார்வ இளைஞர் குழுவினரும் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் இன்றைய தினம் மீட்கப்பட்ட 2 சடலங்களும் உளவு இயந்திர சாரதி மற்றும் நடத்துனர் ஆகியோரது சடலங்களாக இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 26/11/2024 செவ்வாய்க்கிழமை அன்று நிந்தவூரில் இருந்து சம்மாந்துறை நோக்கி சென்ற 11 பேரை ஏற்றி சென்ற உளவு இயந்திரமே விபத்துக்குள்ளானது. இந்த நிலையில் வெள்ளத்தில் மூழ்கி 6 பேர் காணாமல் போயிருந்த நிலையில் 4 சடலங்கள் நேற்று மீட்கப்பட்டுள்ளது. மேலும் மீட்கப்பட்டுள்ள சடலங்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
சமகால அனுர அரசாங்கம் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது குறித்து முன்னாள் அரசியல்வாதிகள் ஆலோசித்து வருகின்றனர். இதற்காக தமது ஆஸ்தான ஜோதிடர்களிடம் ஆலோசனை பெற்று வருவதாக தென்னிலங்கை தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொது தேர்தலின் போது சரியான முறையில் செயல்பட்ட போதும் தாம் தோல்வியடைந்துள்ளதாக பல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மனவேதனையில் உள்ளனர். இந்த நிலையில் மீண்டும் தாம் நாடாளுமன்றம் செல்ல என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆராய்ந்து வருகின்றனர். கடந்த அரசாங்கத்தில் பிரபலியமாக இருந்து பல அரசியல்வாதிகள் ஜோதிடர்களின் இல்லங்களில் முகாமிட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. தற்போதைய அரசாங்கத்தை தோற்கடிக்க வழிமுறைகள் உள்ளதா என்பது குறித்தும் பலர் பரிசீலித்து வருவதாக அரசியல் மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. தனது வாழ்க்கையில் முதல் முறையாக அமைச்சரவை தீர்மானங்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு விசாரணைக்காக வருகை தந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். சந்தேகத்திற்குரிய மருந்து பொருள் கொள்வனவு தொடர்பான விசாரணைக்கு இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகிய போதே அவர் இதனை கூறியுள்ளார். கடந்த அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட சந்தேகத்திற்குரிய மருந்து பொருட்களை கொள்வனவு செய்தமை தொடர்பான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்னெடுத்து வருகின்றது. அந்த வகையில் கடந்த அரசாங்கத்தின் அமைச்சரவை தீர்மானங்களுக்கு எதிராக தற்பொழுது விசாரணைகள் நடாத்தப்படுகின்றன. இதன்படி கடந்த சில நாட்களாக கடந்த அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய பல அமைச்சரவை அமைச்சர்கள் வாக்குமூலங்களை வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தென்மேற்கு வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக ஏற்பட்ட மோசமான வானிலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. 17 பேர் காயங்களுக்கு உள்ளாகியுள்ள நிலையில் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை 6ஆக அதிகரித்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புத்தளம், பதுளை மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலேயே மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இயற்கை அனர்த்தம் காரணமாக 98,635 குடும்பங்களை சேர்ந்த மொத்தம் 3,30,894 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் 5,305 குடும்பங்களை சேர்ந்த 16,553 பேர் நாடு முழுவதும் 183 பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். 21 மாவட்டங்களில் 267 பிரதேச செயலக பிரிவுகளில் பலத்த காற்று, வெள்ளம், மரங்கள் சரிவு மற்றும் மண் சரிவு காரணமாக பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 82 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளன. 1,465 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. இதேவேளை சீரற்ற காலநிலை காரணமாக 17,635 குடும்பங்களை சேர்ந்த 59,997 பேர் தமது உறவினர்களின் வீடுகளுக்கு சென்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.